நாம எப்படி வளர்த்தமோ அப்படித்தான் புள்ள வளரும். ஜெயிச்சிரு, சம்பாரிச்சிரு, எவனை பத்தியும் கவலைப்படாத, நாம வளர்றதா முக்கியம், அடுத்தவெல்லாம் அப்புறம். லேசா பொய் சொன்னா தாண்டா பொழைக்கலாம் நம்ம எப்ப பேச ஆரம்பிச்சோமோ அப்ப அது நீங்க எல்லாம் பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் சேர்த்ததுதான் அது. சின்னதா பொய் சொல்லிக்கலாம்னா உங்கள்டையும் தான் பொய் சொல்லுவான். நாம ஜெயிக்கிறது மட்டும் தான் முக்கியமா, உங்களை விட ஜெயிப்பு தான் முக்கியம் நடப்பான். எல்லாத்தையும் காசு தான் டிசைட் பண்ணணும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களே நான் காசா தான் பாப்பான். 60 வயசுல 10 ரூம்ல இந்த ஆள் தேவையில்லாம உட்காந்துருக்கான், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 20,000 ரூபாய், இந்த இடத்தை இந்த ஆள் வேஸ்ட் பண்ணா வெளியே போன்னு அனுப்புவான். இது நடக்கும். ஏன்னா நம்ம தான் உருவாக்கி இருக்கோம். We are the one who created all the things on list. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அவன் மேல தப்பு, இவன் மேல தப்பு. அப்ப நமக்கு பங்கே இல்லையா? ஏழ்மையில இருந்த போது நம்மளுடைய வீடுகளுக்குள் தத்துவம் இருந்தது, ஒரு பிலாசபி இருந்தது, எல்லாத்தையும் ஒரு பிலாசபி இருக்கா? இப்ப இருக்கா? கிடையாது. நான் எல்லா இடங்களும் இது திரும்ப திரும்ப சொல்றேன். கடைசியாக உங்கள் பிள்ளையிடம் எப்போது பொய் சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சிருப்பீங்க. பொய் சொல்லக்கூடாது கண்டிச்சிருப்பீங்க. எப்ப கண்டிச்சிருப்பீங்க? எங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, எங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. என்ன தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சுட்டேன், பொய் சொன்னா கைய காலம் உடச்சு போடுன்னு சொன்னாங்கல்ல.